நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அவை தலைவர் அவர்களே, உலமா பெருமக்களே மற்றும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் நம்முடைய ஜாமியா அல் இஹ்சான் மஸ்ஜிதிலே ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் மார்க்கத்திலே நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழியிலே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் சில நேரங்களில் அதிகரிக்கும், சில நேரங்களிலே குறையும். நம்முடைய ஈமான் குறையும் பொழுது அந்த ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு, இவருக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது. உஹது யுத்தத்திலே, உஹது போரிலே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களில் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பொதுவாகவே போரில் கொல்லப்பட்டவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு ஜனாசாவை குளிப்பாட்ட கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அங்கே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. யாருடைய உடலும் குளிப்பாட்டப்படவில்லை. இவருடைய உடலில் இருந்து மட்டும் தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கின்றது. குளிப்பாட்டினால் எப்படி தண்ணீர் வடியுமோ அது போன்று தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ ஹன்ஸலாவினுடைய உடலை பாருங்கள், அவருடைய உடலில் இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே, அவருடைய குடும்பத்தாரிடத்திலே இவர்களை பற்றி விசாரிக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தினர் சொல்லுகின்றார்கள், நேற்றுதான் இவருக்கு திருமணமானது. இரவு தன்னுடைய மனைவியோடு இவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே போருக்கான அழைப்பு வந்தது. போருக்கான அழைப்பு வந்த உடனே இவர் தன்னுடைய வீட்டிலிருந்தும் கிளம்பி விட்டார். இவர் குளிப்பதற்கான நேரத்தை கூட எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கே நாம் குளிக்கும் வரை நேரம் எடுத்துக்கொண்டால் அதற்குள் மரணம் வந்துவிட்டால் நம்மால் போருக்கு செல்ல முடியாது என்பதற்காக குளிப்பதற்கான நேரத்தை கூட எடுத்துக்கொள்ளாமல் இவர் போருக்கு வந்துவிட்டார். ஆகவே இவர் குளிப்பு கடமையாக இருந்தார் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்கள் இவரை குளிப்பாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற பெயரும் இருக்கின்றது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஷஹீதாவதற்கு முன்னால் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார். வரக்கூடிய வழியிலே நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று சொல்லுகின்றார். முனாஃபிக் என்றால் என்னவென்று நமக்கெல்லாம் தெரியும். இறைமறுப்பாளர்களை விட, முஷ்ரிக்குகளை விட அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கும் அதிகமாக ஆளானவர்கள் முனாஃபிக்குகள் தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான்,
இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடிபாகத்திலே இருப்பார்கள். நரகம் எங்கிருந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கின்றதோ அந்த இடத்திலே இருப்பார்கள். அதற்கு மேல் தான் இறைமறுப்பாளர்கள், முஷ்ரிக்குகள் கூட இருப்பார்கள். ஆனால் இவர்கள் நரகத்தினுடைய அடிபாகத்திலே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். வெளியிலே தங்களை முஃமின்களாக காண்பித்துக் கொண்டு உள்ளே அவர்கள் இறை மறுப்பை வைத்துக் கொண்டு முஃமின்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள். எதிரிகள் வெளிப்படையாக எதிர்ப்பார்கள். இஸ்லாமியர்கள், சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் வெளியிலே தங்களை முஃமின்களாக காட்டிக்கொண்டு உங்களுடைய நலனை விரும்புகின்றோம் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள் இஸ்லாத்திற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இறை மறுப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவர்களுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை. இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளுடைய தன்மை தன்னிடத்தில் வந்துவிட்டதாக நினைத்து நாஃபக ஹன்சலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார். வழியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். அபூபக்கர் அவர்கள் கேட்கின்றார்கள், ஹன்சலாவே என்னானது உங்களுக்கு? ஏன் உங்களை நீங்களே முனாஃபிக்காக ஆகிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களை நீங்களே நயவஞ்சகனாக ஆகிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அபூபக்கரே, நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொன்னால் நம்முடைய உள்ளம் சொர்க்கத்திற்காக ஆசைப்படுகின்றது. நரகத்தை பற்றி சொன்னால் நம்முடைய உள்ளம் நடுநடுங்குகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அழுகின்றோம், நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம். நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இலகி விடுகின்றன. இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது வீட்டிற்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால், நாம் வீட்டிற்கு வந்துவிட்டால் அந்த நிலை மாறிவிடுகின்றது. உலக காரியங்கள், குடும்பம் என்று வரும் பொழுது நாம் அதிலே மூழ்கி விடுகின்றோம். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த மனநிலை வெளியில் இருப்பதில்லையே. ஆக அங்கே ஒரு மனநிலையும் இங்கே ஒரு மனநிலையும் இருந்தால் இது முனாஃபிக்குகளுடைய தன்மைதானே என்று சொல்லுகின்றார். அபூபக்கர் அவர்கள் பார்க்கின்றார்கள், ஹன்சலாவே, உங்களுக்கு மட்டும் இந்த நிலை அல்ல, எனக்கும் இந்த நிலைதான். நானும் அப்படித்தான் இருக்கின்றேன். ஒருவேளை நானும் முனாஃபிக்காகி விட்டேனோ? வாருங்கள், இருவருமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லலாம். இருவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். வந்து நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். இவர்கள் மனதில் நினைப்பதை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம இருந்தால் என்ன செய்வோம்? உடனே ஆமா இப்படி எல்லாம் இருக்கா, அப்ப நீ முனாஃபிக் ஆயிட்டணும். இன்று நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கின்றது? உடனடியாக ஒருவருக்கு முஷ்ரிக் என்ற ஃபத்வா, காஃபிர் என்ற ஃபத்வா, முனாஃபிக் என்ற ஃபத்வா, இப்படி ஃபத்வாவை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று நம்மிடத்தில் யாரேனும் வந்து சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பெயரை நாம் வைத்து விடுவோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபாக்களை பற்றி தெரியும், அவருடைய ஈமானை பற்றி தெரியும், அவர்களுடைய தியாகங்களை பற்றி தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனதிலே உங்களுக்கு இப்படி ஏற்படுகின்றது அல்லவா, இதுதான் உண்மையாலுமே ஈமானுடைய நிலை. அப்பொழுதுதான் சொல்லுகின்றார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் சில நேரங்களிலே அதிகரிக்கும், சில நேரங்களிலே குறையும். சில நேரங்களில் அதிகரிக்கும், சில நேரங்களில் குறையும். இது ஒரு முஃமினுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய மனநிலை தான். இது நிஃபாக்கினுடைய, நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் அல்ல என்று சொன்னார்கள். ஆக நம்முடைய ஈமான் குறையும் பொழுது நாம் அந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் எப்படி பேசுவார்கள் தெரியுமா? தஆல் நுக்மின் சாஅத்தன், வாருங்கள் நாம் ஒரு முறை ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம், நாம் இப்பொழுது ஈமான் கொள்ளுவோம், மாறுங்கள் என்று சஹாபாக்கள். நம்ம எல்லாம் ஒருத்தர் சந்திச்சா பிசினஸ் பத்தி பேசுவோம். தோப்புல எப்படி இருக்கு, இந்த வருஷம் மாம்பழ சீசன் எப்படி இருக்குது, அடுத்து வேர்க்கடல வரும்போது எப்படி இருக்குது, அதுக்கடுத்து தர்பூசணி வரும், அது எப்படி இருக்கும், இப்படி உலக காரியங்களை பேசிக்கொண்டு இருப்போம்.
ஆனால் சஹாபாக்கள் எதை பற்றி பேசுவார்கள் தெரியுமா? தஆல் நுமின் சாஅத்தன், வாருங்கள் நாம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுவோம் என்று சொல்லுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு சில சஹாபாக்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் சூரத்துல் அஸ்ர் என்ற வல்ல அஸ்ர் சூராவை நினைவுபடுத்துவார்கள். சூரத்துல் அஸ்ர் நமக்கெல்லாம் மனப்பாடமா இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த சூராவை பற்றி, இந்த அத்தியாயத்தை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனையும் இறக்காமல் இந்த ஒரே ஒரு சூறாவை மட்டும், இந்த ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் இறக்கி இருந்தால் மனிதர்களுடைய நேர்வழிக்கு இதுவே போதுமானது. நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு, நம்முடைய ஈமான் வலுவாகுவதற்கு, நம்முடைய ஈமான் பலகீனமாக ஆகாமல் இருப்பதற்கு இந்த ஒரு சூறாவை நினைவுபடுத்துவது போதுமானது. காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களை தவிர. வத்தவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கின்றார்களோ. வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள் வைக்கப்படுகின்றன. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நசீஹத் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் உபதேசம் முஃமின்களுக்கு பலன் அளிக்கும். அதே போன்று மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர் தான். ஆக உபதேசம் முஃமின்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உபதேசம் என்பது நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும், வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பதே உபதேசம் தான், மார்க்கம் என்பதே உபதேசம் தான், மார்க்கம் என்பதே நஸீஹத் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், மார்க்கத்தோடு தங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். தீன் சே ஜுட் ஜாओ என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு நேரம் நான் பேசிய விஷயங்கள் அனைத்தும் இந்த தலைப்பிற்கு உட்பட்டதுதான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய எவ்வளவோ நியமத்துக்கள் இருக்கின்றன, இந்த உலகத்தில் எவ்வளவோ அருட்கொடைகள் இருக்கின்றன. இந்த அருட்கொடைகளில் எல்லாம் மிகப்பெரிய அருட்கொடை எது தெரியுமா? இந்த அருட்கொடைகள் அனைத்திலும் மிகப்பெரிய அருட்கொடை எது தெரியுமா? இஸ்லாம் தான். ஒரு மனிதனிடத்திலே இந்த உலகத்தில் காசு பணம் இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், மிகப்பெரிய வியாபாரம் இருக்கலாம், மிகப்பெரிய தொழில் அதிபராக அவன் இருக்கலாம், இந்த உலகத்தில் எல்லா விதமான இன்பங்களும் அவனுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் அவனை விட நஷ்டவாளி வேறு யாருமே இல்லை. ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பற்றி எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? ஃபிரௌன் அன ரப்புக்குமல் அஅலா என்று மக்களிடத்திலே கூறினான். எதற்காக தன்னை மிகப்பெரிய இறைவன் என்று சொன்னான் தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த நியமத்துக்களை பார்த்து இது நிலையானது என்று நினைத்து தன்னை கடவுள் என்று மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், அலைஸலி முல்கு மிஸ்ர். அந்த மக்களை பார்த்து ஃபிரௌன் கேட்கின்றான், இந்த மிஸ்ரினுடைய எகிப்தினுடைய ஆட்சி அதிகாரம் எனக்குரியது அல்லவா? வஹாதிஹில் அன்ஹாருல்லதி தஜ்ரி, அதே போன்று இந்த மாளிகைகள், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவே, இதுவெல்லாம் எனக்கு சொந்தமானதில்லையா? இதையெல்லாம் பார்த்தும் கூட நான் உங்களுடைய இறைவன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று சொன்னான். ஆகவே நான் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொன்னான். அந்த ஃபிரௌன்
அவனுக்கு என்ன நியமத் இல்லை உலகத்திலே, என்ன அருட்கொடை இல்லை? எல்லா அருட்கொடைகளும் இருந்தன, எல்லா நியமத்துக்களையும் அல்லாஹ் வழங்கி இருந்தான். ஆனால் அந்த நியமத்துக்களை பார்த்து அவன் உலகத்திலே ஏமாந்து விட்டான். இறுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கடலிலே மூழ்கடிக்கும் பொழுது, ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கும் பொழுது அவன் என்ன சொன்னான்? ஆமந்து பிரப்பி மூசா வ ஹாரூன், நான் மூசா மற்றும் ஹாரூன் எந்த இறைவனின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை இப்பொழுது நம்பிக்கை கொள்கின்றேன். ஆமந்து, நான் ஈமான் கொள்கின்றேன். எந்த இறைவனின் மீது? ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனி இஸ்ராயேல் எந்த இறைவனை நம்பிக்கை கொள்கின்றார்களோ அந்த இறைவனை இப்பொழுது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் சொன்னான். எப்பொழுது சொன்னான்? கடலிலே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைந்த பொழுது. அப்பொழுது அல்லாஹ் அவனை பார்த்து கேட்கின்றான், ஆல் ஆன வகத அஸைத கபல், இப்பதான் உனக்கு நேரம் வந்ததா? இப்பொழுதுதான் உனக்கு ஈமான் கொள்ளக்கூடிய நேரம் கிடைத்ததா? இதற்கு முன்னால் நீ நிராகரித்துக் கொண்டிருந்தாயே, மாறு செய்து கொண்டிருந்தாயே, இதற்கு முன்னரும் உனக்கு என்னை பற்றி சொல்லப்பட்டதே, அப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கான மனம் உனக்கு வரவில்லையே என்று அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுகின்றான். ஆகவேதான் ஒரு மனிதனுடைய இஸ்லாமையும் தௌபாவையும் அல்லாஹ் எப்பொழுது ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? உயிர் தொண்டை குழியை அடையும் வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஒருவருடைய தௌபாவை எப்பொழுது ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? மாலம் யுகர்கிர், மாலம் யுகர்கிர், உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டால் அவர்கள் மலக்குமார்களை, மலக்குல் மௌத்தை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதற்கடுத்து அவருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்களுடைய ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஈமான் தான், இந்த இஸ்லாம் தான் உலகத்திலேயே வைத்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருட்கொடை. இந்த அருட்கொடையை ஒருவன் இழந்து விட்டான் என்று சொன்னால் உலகத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் அவை அனைத்தும் அவனுக்கு மறுமையில் எந்த விதமான பலனையும் அளிக்காது. நம்மிடத்திலே அதிகமான செல்வம் இல்லாமல் இருக்கலாம், நம்மிடத்திலே காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு உயர் பதவிகள் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய கையிலே எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் நாம் தான் உயர்ந்தவர்கள். இதற்காக உயர்ந்தவர்கள், இந்த இஸ்லாமை நாம் ஏற்றிருக்கின்றோம், இந்த இஸ்லாமின் நியமத் நமக்கு கிடைத்திருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இந்த மார்க்கத்தோடு நம்மை நாம் எவ்வாறு இணைத்துக் கொள்ள வேண்டும், மார்க்கத்திலே எவ்வாறு நாம் முழுமையாக நுழைய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே. யாரை பார்த்து சொல்லுகின்றான்? யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்களே என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே என்று சொல்லவில்லை. மாறாக யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே என்று சொல்லுகின்றான். யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய வேதங்களையும் மறுமை நாளையும் விதியையும் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் மார்க்கத்தில் முழுமையாக நுழையாமல் இருப்பது என்பது யாருடைய பண்பு தெரியுமா? யூதர்களுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், யூதர்களை பார்த்து சொல்லுகின்றான்,
வேதத்திலே சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நீங்கள் மறுக்கின்றீர்களா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவங்களுக்கு மனசுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா, வேதத்தில் சொல்லப்பட்டது அவர்களுடைய மனதிற்கு பிடித்திருக்கின்றது, செயல்பட முடியும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்க. அவங்களால செய்ய முடியலையா, அல்ல அவங்களுக்கு பிடிக்கலையா, அல்ல பாவத்தை செய்யாதேன்னு சொல்லுவான். அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியாது என்று சொன்னால் வேதத்திலிருந்து அதனை அவர்கள் விட்டு விடுவார்கள். ஆகவே அல்லாஹ் ஏற்கின்றான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத், வேதத்திலே சிலவற்றை நம்பிக்கையை கொண்டு சிலவற்றை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அப்படி யாரேனும் இந்த உலகத்திலே செய்தால் உலகத்திலே அவர்களுக்கு இழிவான வாழ்க்கை இருக்கின்றது, மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கடுமையான வேதனை இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். மார்க்கத்திலே முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலகட்டம் ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டம். இன்றைய காலகட்டம் குழப்பங்கள் நிறைந்த காலகட்டம். இன்று நம்முடைய இளைஞர்கள் எவ்வளவோ ஃபித்னாக்களிலே விழுகின்றார்கள், எவ்வளவோ குழப்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்களில் எல்லாம் நம்முடைய இளைஞர்கள் இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான வேதனையான உண்மை சகோதர சகோதரிகளே. அதிலே இன்று இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய அல்லது இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத செயல்கள் என்று வரும் பொழுது ஒரு சில செயல்களை நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன். மார்க்கத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அனைத்தையும் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நம்முடைய இளைஞர்களிடத்திலே தீன் பேசாரி அதிகமாக இருக்கின்றது. தீன் பேசாரி என்றால் என்ன? தீன் பேசாரி என்று சொன்னால் என்ன? மார்க்கத்திலே அலட்சியமாக இருப்பார். அல்லாஹ் சொல்றதா சொல்றா அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் அமல் செய்ய வேண்டுமா? இந்த மார்க்கம் நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஆக மார்க்கத்தை விட்டும் சலிப்படையக்கூடிய ஒரு பண்பு இன்றைய தலைமுறையிலே இருக்கின்றது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள் என்று வரும் பொழுது அங்கே தங்களுடைய மனோ இச்சைக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். இந்த தீன் பேசாரி மார்க்கத்தை விட்டும் சலிப்படைவது என்பது எதன் காரணமாக வருகின்றது தெரியுமா? முதலாவது மனோ இச்சை. அல்லாஹ் கேட்கின்றான், அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டானே அவனை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? ஒருவன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் சொல்லுவதற்கு மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சை ஹாயிஷாத்துகளை பின்பற்றினான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டான் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மனோ இச்சையை தெய்வமாக கடவுளாக அவன் ஆக்கிக் கொண்டான். ஆக மனோ இச்சைக்கு ஒருவன் கட்டுப்பட்டால் அவனால் வெற்றி அடைய முடியாது. இரண்டாவதாக தீன் பேசாரிக்கான காரணம் என்ன தெரியுமா? உலக வாழ்க்கையில் மூழ்கி பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவர். பிற மதத்தில் இருப்பவர்களை பார்க்கின்றோம், அவர்களுக்கு அவர்களுடைய மதத்திலே அவ்வளவாக பிடிப்பிருக்காது. அவர்களுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுடைய மதத்திலே அவர்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிப்பிருக்காது, பற்றிருக்காது. அது நாம் அவர்களை குறையாக சொல்லவில்லை, ஆனால் அப்படிப்பட்ட மக்களோடு ஒன்றரை கலந்து 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 அவர்களுடைய கலாச்சாரத்தால் நாம் ஈர்க்கப்பட்டு இன்று நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய தலைமுறைகள் எப்படி ஆகிவிட்டது? மார்க்கம் என்று சொன்னால் ஏதோ சும்மா தொழுதா போதும், அல்லது எப்ப ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கின்றோம், ஏதாவது நோன்பு ஆசுரா போன்ற நோன்புகளை நோக்கின்றோம், அவ்வளவுதான் மார்க்கம். எப்போவாது குர்ஆன் எடுத்து படிச்சோமா முடிஞ்சிச்சு.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலிலும் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமே இன்று இல்லாமல் இருக்கின்றது. கேட்டால் இன்றைய நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இன்று இதெல்லாம் எங்கே நடக்கும்? இப்படியெல்லாம் வாழ முடியுமா? இப்படி வாழ்வதற்கு நாம் என்ன சஹாபாக்களா என்று கேட்கக்கூடிய நிலையில் தான் நம்முடைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள், இன்றைய தலைமுறை இருக்கின்றது. ஆக தீன் பேசாரி மார்க்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்கிவிடும். மார்க்கத்தை விட்டும் சலிப்படைவது என்பது மார்க்கத்தை விட்டும் நாம் வெளியேறி விடுவோம் என்ற எச்சரிக்கையை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்றைய தலைமுறை போதைக்கு அதிகமாக அடிமையாகி கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழகத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் அரசாங்கத்தின் சார்பில் போதையில்லா தமிழ்நாடு, போதையில்லா தமிழகம், போதையில்லா மாநிலம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஏன் எழுதப்பட்டிருக்கின்றது? அந்த அளவிற்கு புழக்கத்திற்குள் வந்துவிட்டது. நேற்று ஒரு பேட்டியை பார்த்தேன். ஒரு மனோதத்துவ மருத்துவர், சைக்காலஜி டாக்டர் சொல்லுகின்றார், இன்று பள்ளியிலே படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலும் இந்த போதை எந்த அளவிற்கு ஊடுருவி விட்டது என்று சொன்னால், ஒரு பெற்றோர் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு மாணவனை என்னிடத்திலே அழைத்து வருகின்றார்கள். அவன் போதைக்கு அடிமையாகிவிட்டான். அவனிடத்திலே ஒரு அங்கிளை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னிடத்திலே அழைத்து வந்தார்கள். நான் அவனிடத்திலே பேசினேன். அவருடைய பெற்றோர் ஒரு 6 மாதமாக இவருக்கு போதை பழக்கம் இருக்கும் போல் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டார். நான் அந்த இளைஞனிடத்திலே, அந்த மாணவனிடத்திலே பேசும் பொழுது, சிறுவனிடத்திலே பேசும் பொழுது, 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இருந்து அவனுக்கு இதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்று கூறினான். இன்றைய பள்ளி மாணவர்களிடத்திலே மிக அதிகமாக புழக்கப்படுவது கூல் லிப்ஸ் என்ற போதை. என்னென்ன பெயர்கள் இருக்கின்றது தெரியுமா? எதுவுமே இல்லை என்று சொன்னால் வைட்னரை வைத்துக் கொண்டு அல்லது இருமல் டானிக்கை வைத்துக் கொண்டு போதையை ஏற்றக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தலைமுறை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இன்றைய தலைமுறை போதைக்கு அடிமையாயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவிகள், பல்வேறு இடங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களிலும் இதே நிலைதான். சகோதர சகோதரிகளே. ஆக ஒருவன் போதைக்கு அடிமையாகிவிட்டான் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டும் அவன் வெகு தூரம் சென்று விடுவான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவை ஹராமாக ஆக்குவதற்கு முன்னால் மதுவிலிருந்தும் மக்களை, சஹாபாக்களை விளக்குவதற்காக சொன்னார், வலா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா. நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது மதுவிற்கு தொழுகைக்கு நெருங்காதீர்கள். நீங்கள் போதையிலே இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் கூட வராதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடை செய்தான். எதற்காக? நீங்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டால், போதையிலே இருந்தால் எதை பேசுகின்றீர்கள், எதை சொல்லுகின்றீர்கள் என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய அறிவு மழுங்கிவிடும். இன்று எத்தனையோ சமூகங்களை பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் பல்வேறு விஷயங்களிலே, உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்களில், பொருளாதாரத்திலும் அதே போன்று அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் தொழில்துறையிலும் முன்னேறிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இளைஞர்கள் போதையில் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போதையின் காரணமாக ஒரு சில ஊர்களிலே நாம் பார்க்கின்றோம், கொலைகள் நடந்திருக்கின்றன. போதையின் காரணமாக ஒரு சில ஊர்களிலே கொலைகள், முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வாணியம்பாடியிலே ஒரு கொலை ஏற்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கோவையிலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியிலே போதையின் காரணமாக கொலை ஏற்பட்டதை நீங்கள் செய்திகளிலே பார்த்திருக்கலாம். இப்படி பல்வேறு நகரங்களிலும் ஊர்களிலும் போதையின் காரணமாக நம்முடைய இளைஞர்கள் சீர்கெட்டிருக்கின்றார்கள். ஒரு காவல் நிலையத்திற்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துமா, காவலர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி குர்ஆனை கொடுப்பதற்காக ஒரு காவல் நிலையத்திற்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றோம்.
அப்பொழுது கோயம்புத்தூரிலே அந்த போலீஸ் ஸ்டேஷனிலே ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு காவலர் இருக்கின்றார். அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். ஆரம்பத்திலே கோட்டைமேடு இது போன்ற உங்களுடைய பகுதிகளில் இளைஞர்கள் 10 மணிக்கு மேல் வீட்டிற்கு வெளியிலே வரமாட்டார்கள். 9 மணி நீங்க நைட்டு தொழுகையில் பாய் தொழுதுட்டு போயிட்டு அவ்வளவுதான் பாய். 9 மணி 10 மணிக்கு மேலே எல்லாம் பசங்களை வெளியே பார்க்கவே முடியாது. ஆனால் இன்று நாங்கள் ரோந்து செல்லும் பொழுது 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் பார்க்கின்றோம். கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் உங்களுடைய ஏரியாக்களிலே பைக்குகளிலும் அதே போன்று ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலும் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், புகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், போதைகளுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். நாம் கண்டித்தால் அவர்கள் ஜமாஅத்தில் இருப்பவர்களையே அழைத்து வந்து எங்களை மிரட்டுகின்றார்கள். அல்லது அவர்களை நாங்கள் விசாரணைக்காக அழைத்து சென்றாலோ அல்லது கைது செய்தாலோ ஜமாஅத்தில் இருப்பவர்களே அவர்களை விடுவித்துக் கொண்டு சென்று விடுகின்றார்கள். இப்படி இருந்தால் எப்படி உங்களுடைய சமுதாயத்தை திருத்த முடியும் என்று கேட்கின்றார். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சூழல் இப்பொழுது இல்லை. இன்றைய தலைமுறை முழுமையாக மாறிவிட்டது என்று ஒரு முஸ்லிம் அல்லாத போலீஸ் கவலைப்படக்கூடிய நிலையில் தான் இன்று நம்முடைய சமூகம் இருக்கின்றது. மூன்றாவது நாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் மொபைல், சோசியல் மீடியா, அதே போன்று சமூக வலைதளங்கள். இவைகளில் இருந்தும் இவை தேவையான அளவிற்கு தான் பயன்படுத்த வேண்டும். இதனுடைய போதையும் நமக்கு ஏறிவிட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 24 மணி நேரமும் நம்முடைய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மொபைல் போனிலும் சமூக வலைதளங்களிலும் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சரி, ஏதாவது உபயோகமானதை பார்க்கின்றோமா என்று சொன்னால் நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடியவற்றை தான் அதிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்திலே முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நாம் மார்க்கத்தில் முழுமையாக நுழைவதற்கு தடைகளாக இருக்கின்றன சகோதர சகோதரிகளே. ஆக இன்று மொபைல் போனுடைய பயன்பாடும் சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியாவினுடைய பயன்பாடும் மிக அதிகமாக ஆகிவிட்டதன் காரணமாக மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை நம்மால் செலுத்த முடியவே இல்லை. நாம் செலுத்துவதே இல்லை. இது நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று சோசியல் மீடியாக்கள் கடுமையாக கண்காணிக்கப்படுகின்றன. அரசாங்கத்தின் சார்பாக எல்லா அரசாங்கங்களும் அப்படித்தான். அந்த நாட்டினுடைய அமைதியை சீர்கெடுக்கக்கூடிய விதத்திலே எந்த ஒரு செய்தியும் பரவக்கூடாது என்பதில் எல்லா ஆட்சியாளர்களும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். நம்முடைய ஆட்சியாளர்களும் அப்படித்தான், தவறேதும் இல்லை. இந்த சோசியல் மீடியாவை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? குறிப்பாக Facebook போன்றவைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே எத்தனை விஷயங்களை நாம் பதிவிடுகின்றோம். நாம் பதிவிடக்கூடிய விஷயம் உண்மையாலுமே அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் கட்டப்பட்டு இருக்கின்றதா? இந்த மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது, மார்க்கத்தை பற்றி தவறான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் பரப்புவதை நாம் பார்க்கின்றோம். இவர்களே முழுமையாக மார்க்கத்தை விளங்கி இருக்க மாட்டார்கள். ஆனால் மார்க்கத்தை பற்றி செய்திகளை சொல்லுகின்றேன் என்ற பெயரிலே பல்வேறு விதமான தவறான கருத்துக்களை சோசியல் மீடியாவிலே போடுவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நமக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது. ஒரு ஜமாத் இன்னொரு ஜமாத்தை திட்டுவது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டுவது, ஒருவன் இன்னொருவனை காபிராக ஆக்குவது, அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி தவறாக பேசுவது, இவை அனைத்தும் சமூக வலைதளங்களுடைய போராளிகளாக இன்று நாம் இருக்கின்றோம். அதையும் சரியான முறையிலே பயன்படுத்துகின்றோமா என்று சொன்னால் இல்லை. மூன்றாவதாக, சமூக வலைதளங்களிலே நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் இரு சமூகங்களுக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு பதிவுகள் வருவதை நாம் பார்க்கின்றோம். இரு சமூகங்களுக்கு மத்தியிலே
பிளவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பதிவிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை பதிவிடுவதன் மூலமாக யாருக்கெல்லாம் பாதிப்பு தெரியுமா? ஒரு நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய, நாட்டு மக்களுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய விதத்திலே நாம் கருத்துக்களை பதிவிடுவது என்பது கருத்துக்களை பதிவிடுபவருக்கும் அது பாதகமாக அமையும். அவர் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அது பாதகமாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் ஒரு பதிவை போட்டு விடுவார், அதை படிக்கக்கூடியவர்கள் லைக் செய்து விட்டாலோ ஷேர் செய்து விட்டாலோ அவர்களுக்கும் அதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சமூக வலைதளங்கள் நம்மை மார்க்க சிந்தனையை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய பயன்பாட்டை சரியான முறையிலே நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பயன்படுத்தாமல் விட்டுவிட வேண்டும். சமூக வலைதளத்தில் பயன்படுத்துகிறேன்னா மறுபடியும் எல்லாம் கேட்க மாட்டான். நீ ஏன் Facebook யூஸ் பண்ணல, நீ ட்விட்டர் யூஸ் பண்ணல, நீ ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, எல்லாம் கேட்க மாட்டான். அதை நல்ல முறையிலே பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நமக்கு அதற்கான கூலி கிடைக்கும். தவறான முறையிலே பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நாம் இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். சகோதர சகோதரிகளே, ஆக இவையெல்லாம் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன், நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக. ஆக இவையெல்லாம் மார்க்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்க கூடியவை. இந்த மார்க்கத்திற்குள் நாம் முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால் இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். ஆக ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியும். அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய ஈமானை பாதுகாத்து புதுப்பிக்கக்கூடிய வாக்கியத்தையும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் இருந்து விலகி இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் தந்தருவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தந்தருவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد والسلام عليكم ورحمة الله وبركاته.